சர்வதேச மட்டத்தில் இலங்கை எதிர்நோக்கியுள்ள சவால்களை வெற்றி கொள்ளும் தருணத்தில் சிலர் ஆதாரமற்ற விமர்சனங்களை முன்வைப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். புலனறுவை மாவட்டத்தில் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சிறுநீரக நோயை நாட்டிலிருந்து ஒழிக்கும் நடவடிக்கையின் ஒரு அங்கமாக சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சுத்தமான குடிநீரை விநியோகிக்கும் தேசிய செயற்திட்டமும் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வடமத்திய, வடமேல், ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களைச் சேர்ந்த 5,50,000 பேருக்கு எதிர்வரும் 2 வருடங்களில் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட உள்ளது. இதற்காக 7,200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. அரசாங்கம் தொடர்பில் சிலர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். கடந்த வாரம் இலங்கைக்கு வந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் என்னுடன் கலந்துரையாடிய போது என்ன கூறினார்? இதுவே உலகின் அழகான நாடு. இத்தகைய அழகான நாடுகள் சொற்ப எண்ணிக்கையே உலகில் உள்ளன. நீங்கள் இந்த 1 வருட காலத்தில் சிறப்பாக செயற்பட்டுள்ளீர்கள். உங்களது அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் எந்தவித அழுத்தத்தையும் பிரயோகிக்கப் போவதில்லை. இது தொடர்பில் அரசியல் எதிர்த்தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி பத்திரிகைகளில் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரேரணைக்கு நாம் இணங்கியமை ஆங்கிலேய ஆட்சியில் 1815 ஆண்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை விடவும் நாட்டை தாரை பார்க்கும் செயல் என அவர் குறிப்பிட்டிருந்தார். 1815 ஆண்டு உடன்படிக்கையை அவர் வாசித்துள்ளாரா இல்லையா என எனக்கு தெரியாது. தம்மை போர்க்குற்றத்திற்காக மின்சார கதிரையில் அமர்த்தப் போகின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி முன்னர் கூறி வந்தார். அவர்களை மின்சார கதிரையில் இருந்து நாமே காப்பாற்றினோம் என்பதை நான் மிகவும் தெளிவாக கூற வேண்டும். புதிய அரசாங்கம் காரணமாகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தன. யுத்தம் ஏற்பட காரணமாக அமைந்த விடயங்களை கண்டறிந்து அவற்றுக்கு தேவையான தீர்வுகளை வழங்கும் செயற்பாட்டிலேயே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செயற்படுகின்றோம். சர்வதேசத்தில் நமக்கு அவப்பெயர் இருந்தது. ஜெனீவாவிற்கு நானும் சென்றேன். ஒவ்வொரு வருடமும் இலங்கைக்கு எதிரான பிரேரணைகள் அதிகரித்தன. எனினும் சர்வதேச சமூகத்தில் இலங்கை தொடர்பில் இருந்த தவறான அபிப்பிராயத்தை நீக்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இந்த அமைச்சரவையிலும் நமக்கு சுதந்திரம் உள்ளது. அன்று அமைச்சரவைக்குள்ளேயும் வெளியேயும் கருத்துக்கள் வெளியிடும் வாய்ப்பு இருக்கவில்லை. விழாவும் புதிய தொழில்நுட்ப கூட திறப்பு விழாவும் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றன.